ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு அந்த சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரேயானால் யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியராங்கே ஆகாயத்தில் சூரியராங்கே அன்பு குளிர் சந்திரராங்கே ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவேறு இருந்தாலே அன்னை கங்காதேவி கொலுவிருந்தாள் அங்கே கொலுவிருக்கும் நாளை கைலாச வாசலிலே கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடன ஆடுவாருங்க ரம்பையவ வருவாளேங்க நடனங்க ஆடுவாளேங்க ஊர்வசிய வருவாளேங்க உல்லாசமா ஆடுவாளே மேனகைய வருவாளேங்க மிருதங்கமோ ஓடுவாளேங்க சரஸ்வதி வருவாளே சரஸ்வதி வருவாளே அம்மா சங்கீதமோ ஆடுவாளேங்க சங்கீதங்கள் பாடுவாளே அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆமா ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் சிவபெருமாள் சிவபெருமா நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூலன் சாலாசூலன் காலாகலன் காமதக்கண்ணன் ஆமா ஆமையா கண்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் ஆமையா தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் சிவபெருமாள் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் வருகின்றார் அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமான் சிவபெருமாள் 14 உலகத்தை படைத்தார் படைத்தார் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எத்தனை எத்தனை 14 உலகங்கள் அது என்ன லோகமெல்லாம் என்னதெல்லாம் என்ன இந்திரலோகம் மந்திரலோகம் தந்திரலோகம் வாயுலோகம் வர்ணலோகம் ஆமா வைகுந்தலோகம் சக்தி லோகம் சிவலோகம் தனலோகம் பூலோகம் 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 இப்படி 14 உலகத்தை படைத்து படைத்து 224 புவனங்களை படைத்தார் படைத்தார் 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து ஆமா ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன் படைத்தார் சிவன் படைத்தார் யார் யாருக்கெல்லாம் எத்தனை அறிவு எத்தனை அறிவு கல்லுக்கு ஓர் அறிவு ஆமா புல்லுக்கு ஈரறிவு ஈரறிவு மண்ணுக்கு மூவறிவு ஆமையா மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 4 அறிவு 4 அறிவு 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு 5 அறிவு மானிட மனுக்களாகிய நாமளுக்கு மட்டும்தான் என்ன 6 அறிவு 6 அறிவு 6வது அறிவு பகுத்தறிவு என்று பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படி 6 அறிவை கொடுத்து மூ ஆசையை படைத்திருக்கிறார் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அறிவு 6 ஆசை 3 அது மட்டுமல்ல நமக்கு எல்லாம் எஞ்சான் உடம்பை கொடுத்து ஒரு ஜான் கும்பியை படைத்திருக்கிறார் அவரவர் கையால அவங்க உடம்ப அளந்து பார்த்தோம்னு வைங்க 8 ஜான் தான் இருக்குமா 8 ஜான் தான் இருக்கும் வளர்த்தியா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி அவங்க கையால அவங்க உடம்ப அளந்து பார்த்தாங்கன்னா 8 ஜான் தான் இருக்குமா 8 ஜான் தான் இருக்கும் ஒரு ஜான் கூட இருக்கா வயிறு மட்டும் 2 ஜான் படைச்சாரு அது ஒண்ணு இல்ல வயிறு மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஜானு கட்டக்காருக்கு மட்டும் 2 ஜான் இருக்கு 2 ஜான் இருக்கு அதனால எல்லாத்துக்கும் 8 ஜானு அவருக்கு மட்டும் கூட ஒரு ஜான் இருக்கு அப்படியா அப்படி ஆண்டவன் எஞ்சான் உடம்பை கொடுத்து ஒரு ஜான் கும்பியை படைத்து படைத்த மனுக்கள் எல்லாம் இப்பூமியில் வாழ வேண்டும் என்று நாம எல்லோருக்கும் இந்த பூலோகத்தை படைத்தார் அப்படி படைத்தால் மட்டும் போதாது என்று ஒரு குழந்தையை பெற்றால் மட்டும் போதாது பாருங்க பெற்று வளர்த்து அது சீரம் சிறப்புமாக வளர்த்து வரணும் அதுதானே பெத்தவங்க கடமை அதே போன்ற ஆண்டவனுக்கு என்ன கடமை படைத்த மனுக்களை எல்லாம் சீரும் சிறப்புமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து வரணும் அது மட்டுமல்ல பட்டினி இல்லாமல் படி அளக்கவும் செய்யணும் அனுதினமும் படி அளக்கணும் இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு எங்க படி இழந்திருக்காரு மாவடிக்கால் மாவிசக்கி அம்மன் வாசல்ல நமக்கு படி இழந்திருக்காரு
அதனால் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டுமென்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியினிடத்தில் அளக்கும்படியை வாங்கிக் கொண்டு 14 உலகங்கள் எல்லாம் அவர் எப்படி படியளக்க வருகின்றார் தெரியுமா? படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் பாரேழு புவனம் எல்லாம் எறும்பு யானை முதல் அவை என்ன உண்ணா மனுக்களையோ அந்த ஈஸ்வரனார் தான் படைத்தார் அங்க படைத்த அந்த மனுக்களுக்கு அவர் படியளக்க வேண்டும் என்று அவர் பார்வதியால் இடமதில அளக்கும்படி வாங்குவாரா அவர் அளக்கும்படி வாங்கிக் கொண்டு அகில இந்த உலகம் எல்லாம் அவர் படியளக்க வாராரே நாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் ஆளாக்கு தினை எடுத்து இந்த அகிலம் எல்லாம் படியளந்தார் அவ மறக்க நல்ல தினை எடுத்து இந்த மாநிலமும் படியளந்தார் அவ உரிய நல்ல தினை எடுத்து ஐயா தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார் பகவான் உலகம் எல்லாம் படியளந்தார் அப்படி படியளந்த நல்ல பகவானோ கைலாசம் ஈசன் வாரபோ கண்ணன் தங்கை பகவான் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாள் அவ எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசனான சிவபெருமாள் அவர் படியளந்து தான் முடித்து கைலாசம் வாரார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்வதி இடத்தில் அளக்கும்படியை வாங்கிக் கொண்டு அகில இந்த 14 உலகங்கள் எல்லாம் படியளந்தார் படியளந்து முடித்து மீண்டும் கைலாசம் போகும்போது பகவான் எப்போ வருவார் என்று பார்வதி வாசலிலே எதிர்பார்த்து இருந்தாளாம் அப்படி எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசனாகிய சிவபெருமாள் கைலாசம் வருகின்ற போது வரக்கூடிய வேளையில் அங்கே ஆதிசக்தி பார்வதியா அவ தங்க நல்ல தாம்பூலத்தில் அதில் பகவானை நிற்க சொல்லி அவ பாரிஜாத மலரெடுத்து கிண்டியில ஜலமெடுத்தோ கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாளே சக்தி பணிவடைகள் செய்வாளே படியளந்த பகவானுக்கு பால் பழங்கள் கொடுப்பாளோ இறையளந்த ஈசனுக்கு சக்தி இளைப்பாரி கொடுப்பாளே அப்படி களைப்பாரி நல்ல இளைப்பாரி கையில கொலுவிருந்தாருங்க சக்தியின்
பார்வதியும் சிவனுமாக ஆதி கைலாசத்தில் கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமாள் பார்வதியும் பகவானுமாக கையிலே கொலுவிருக்கும் போது ஆண்டவனுடைய கடமை என்ன? படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளப்பதுதானே. அப்படி மறுநாள் பொழுததில பகவான் பார்வதியிடத்தில் அளக்கும்படியை வாங்கும் போது அம்மா பார்வதி ஆண்டவனுடைய கடமை என்ன? அகில இந்த உலகமெல்லாம் படியளப்பது. அதனால் படியரிசி எடுத்து தர வேண்டும் அம்மா, இந்த பகவான் படியளக்க நேரமாகிவிட்டது என்று பகவான் பார்வதியிடத்தில் சொல்ல அப்பந்தான் பார்த்தாள் பார்வதி, இந்த பகவான் தினமும் நம்ம கிட்ட படியரிசி வாங்கிட்டு போறாரு. ஆனா திரும்பி வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்ல. ஆனா இவர் படி அளக்காரா இல்ல பட்டினியா தான் போட்டுட்டு வராரா? அப்ப பகவானை நாம் பரிசோதிக்கணும். பகவானை பரிசோதிக்கணும்னா படைத்த மனுக்களுக்கெல்லாம் பகவான் பட்டினி இல்லாமல் படியளந்து வாராரா என்று இன்னைக்கு நம்ம பகவான் கூட படியளக்க நாமளும் போகணும். நம்ம கூட போனா தானே தெரியும் அவர் அங்க என்ன செய்தாருன்னு. தனியா போனாருன்னா அவர் அங்க என்ன செய்தாருன்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் தனியா விடாம கூடயே கூட்டிட்டு வர. அதே போன்று பகவான் படியளக்க போகும்போது பார்த்தால் இந்த பார்வதா தேவி ஆண்டவன் படியளக்க போக வேண்டும் என்று சொன்ன போது பார்வதி பகவானிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், அகில இந்த உலகம் படியளக்க போகும்போது பகவானோட படியளப்பங்க பார்வதியால் பார்க்கணும், ஈசனோட படியளப்பங்க ஈஸ்வரியால் கொண்டவனின் படியளப்பங்க கொண்டவனின் கோமதியால் இந்த கடவுளோட படியளப்பங்க கடவுளோட படியளப்பங்க கண்ணன் தங்கை பகவானோட படியளப்பங்க பார்வதியும் பார்க்கணும், பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் பகவானும் சொல்வாரே பகவானும் எது சொல்வார்? ஏடி அம்மா பார்வதியே ஆயிரேழு உலகம் இறையளக்க போகும்போது இந்த ஈஸ்வரி நீ வந்தேயானால் எனக்கு இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா. நான் பாரேழு உலகம் படியளக்க போகும்போது இந்த பார்வதி நீ வந்தேயானால் எனக்கு பழிமோசம் வந்து சேரும். படியளக்க வேண்டாமா வேண்டாமா பகவான் தேவி பார்வதியால் பார்வதி பகவான் தேவி பார்வதியா பார்வதி போட் 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 பகவான் தேவி பார்வதிய அங்க பகவானும் சொன்ன போதே பார்த்தாலே பார்வதி அடியே பார்வதி ஈரேழு உலகமெல்லாம் நான் படியளக்க போகும்போது இந்த பார்வதி என் கூட வந்தேன்னு வையி எனக்கு படியளக்க நேரம் இருக்காதம்மா, உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை நான் படைத்தாலும் நான் படைத்த மனுக்கள் பலவிதமாக இருப்பார்கள். பலவிதமா இருப்பாங்க. ஒருவரை கூணாக படைத்திருப்பேன், ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூண் குருடு செவிடு நொண்டி பேடு மூக்கரை
ஒருவரை மாளிகையில் வாழ வைப்பேன். சரி. மற்ற ஒருவரை மண் குடிசையில் வாழ வைப்பேன். வாழ வைப்பேன் அம்மா. ஒருவருக்கு ஏகபோகமான வசதிகள் இருக்கும் அம்மா. அம்மா. அவர்கள் வீட்டில் ஒரு ஏந்தும் பிள்ளை இருக்காது. இருக்காது இருக்காது. மற்ற ஒருவர் வீட்டில் அம்மா குடிக்க உப்பில்லா கூழ் கூட இருக்காது. அம்மா. அவங்க வீட்டுல எத்தனை பிள்ளை? எத்தனை? 21 பொட்ட பிள்ளையா நான் கொடுத்திருப்பேன். அம்மா எனமா கொடுத்திருப்பேன் அம்மா பார்வதி. அம்மா அதையெல்லாம் பார்த்தா உன் மனம் தாங்குமா? தாங்குமா தாங்குமா. நீயோ இந்த உலகிற்கெல்லாம் மாதா உலக மாதா. உலக மாதா லோக மாதா. அதையெல்லாம் பார்த்தா உன் மனம் தாங்காதம்மா. ஆமாம்மா. நீ என் கூட வந்தேன்னு வெயி. என்ன இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. வாய திறந்தேன்னு வெயி. மூடவே மாட்டேன். அப்படியா? திறக்கவுமா இருப்ப பாத்துக்கோ. அதனால நீ கைலாசத்துல இரு. அப்படியா? அதனால் நீ படியளக்க வேண்டாம் பார்வதி. நீ கைலாசத்திலே அமர்ந்திரு என்று ஆண்டவன் சொல்லி பார்வதியிடத்தில் அளக்கும்படியை வாங்கி கொண்டு பகவான் படியளக்க பயணமானார். அப்ப பார்த்தால் பார்வதி, என்ன ஏன் இந்த பகவான் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டேக்காரு? அப்ப இவருடைய படியளப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இல்லைன்னா நம்மளை கூட்டிட்டு போயிருப்பார்ல. அப்ப அங்க என்னன்னு நம்மளுக்கு தெரியணுமே. அப்படி யார தேடி? அப்படியா? பகவான் அப்படியெல்லாம் போக மாட்டாரு. அவர் பார்வதிக்கு சந்தேகமா? அதாவது கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம்ங்கிறது வரணும். ஆனா சந்தேகமே வாழ்க்கையா இருக்க கூடாது. இருக்கக்கூடாதுல. கணவனை காங்கலன்னு வைங்க, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அப்படின்னு கேட்கணும். ஆனா அதே சந்தேகமா வச்சு கேட்க கூடாது. கேட்க கூடாதுல. அதே போன்று பகவான் படியளக்க போகும்போது பார்த்தால் இந்த பார்வதி பகவான் நம்மளை கூட்டிட்டு போகல. அப்ப இவர் படியளப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கு. அது என்னன்னு நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும். 7 உலகமெல்லாம் படியளந்து வாரம்னு சொன்னாரு. இவர் எப்படி படியளக்காரு என்று பகவானின் படியளப்பை நாம் பரிசோதிக்க வேண்டுமென்று பார்வதா தேவி கைலாசத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவை அழைத்து என்ன சொல்கிறாள் தெரியுமா? என் மகனே விஸ்வகர்மா, என் மகனே விஸ்வகர்மா, என்னுடைய வார்த்தை கேளோங்க, விஸ்திரமா செப்பு செய்து செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா. காஞ்சரம்பு கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உண்டு பண்ணி கடைந்தெடுத்தார் சிமிழதை சிமிழுக்கேத்த வர்ணம் சீனி போட்டு தானே போட்டு திருக்காணி போட்டும் போட்டாரு. சிவன் தேவி கை கொடுத்தாரு. சிவன் தேவி வாங்கி கொண்டு விஸ்வகர்மாவை அழைத்து சின்ன சிமிழ் ஒன்று செய்ய சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று விஸ்வகர்மாவும் காஞ்சரம்பு கம்பு வெட்டி கட்ட சிமிழை உண்டு பண்ணி நல்ல சிமிழை கடைஞ்சு எடுத்தாரு. சிமிழுக்கேத்த வர்ணத்தை தீட்டினார். சீனி போட்டு போட்டு சிவன் தேவி கையில கொடுத்தார். சிவன் தேவி சிமிழை கையில வாங்கினா என்ன அழகு. சின்ன சிமிழுக்குள்ள ஏதாவது 2 உயிரை பிடித்தடைக்கணுமே. 2 உயிரை நாம் பிடித்தடைக்கணும். அந்த உயிருக்கு பகவான் எப்படி படியளக்காரு என்று நாம் பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சின்ன சிமிழுக்குள் 2 உயிரை நாம் பிடித்தடைக்க வேண்டும் என்று அவர் கைலாசத்தில் அக்கம் பக்கம் பார்க்கும் போது சிற்றெரும்பு சாரசாரையாக சென்று கொண்டிருந்தது. இந்த சிமிழுக்கு ஏத்த எறும்பு இந்த சிற்றெரும்பு தான் என்று பார்வதி என்ன செய்தாலே ஆனா என்னமா செய்கின்றார். அவ சிறுபுயிரா சிற்றெரும்பை, சிறுபுயிரா சிற்றெரும்பை அத சிவன் தேவி கையில் எடுத்து சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தாள். சீனி போட்டு தானே போட்டு அவ முந்தான பட்டதி
மௌனமா இருக்கா? ஏன் இப்படி மௌனமா இருக்க பார்வதி ஏன் மௌனமா இருக்கா? அம்மா சின்ன சிமிழுக்குள் 2 எறும்பை பிடித்தடைத்து சரி முந்தான பட்டதிலே நல்ல மொய்குழலால் முடிந்து கொண்டாளாம். அம்மா அந்த காலத்து பாட்டிலாம் என்ன இந்த சில்லறை இருக்கும் பத்தியலா, ஆமா சில்லறையா இருந்தாலும் சரி சரி ரூபா நோட்டா இருந்தாலும் சரி ஆமா முந்தியில நல்லா முடிச்சு போட்டு வச்சாங்கன்னு வைங்க. ஒரு மடிச்சு ஒரு முடிச்சு போடுவா அப்படியே. அப்படி முடிச்சு போட்டானா ஆமா அந்த பாட்டியை தவிர வேற யாராலையும் அவுக்க முடியாது. ஆமா அப்படி சப்புன்னு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுவா. ஆமா அந்த காலத்துல அந்த மணிப்பிரஸ் எல்லாம் ஏது உண்டு அதெல்லாம் கிடையாது. கிடையாது. அதே போன்று பார்வதி என்ன செய்தா? என்ன சின்ன சிமிழுக்குள் 2 உயிரை பிடித்தடைத்து ஆமா முந்தான பட்டதில் மொய்குழலால் நல்லா முடிஞ்சு கொண்டா. ஆமா தன்னுடைய எக்களுக்குள் சொருகிக் கொண்டு சரி எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்து இருந்தா பாருங்க. ஆமா அப்ப பகவான் படியிழந்து கைலாசம் வராரு. கைலாசம் வருகின்றார். கைலாசம் வரும்போது பார்வதி 7-8 பாக்களை எதிர்த்து முழிக்கல. ஆமா பகவானுக்கு ஒரே சந்தேகம். ஏன் இந்த பார்வதி இப்படி மௌனமா இருக்கா? ஆமா படியிழந்து நம்ம வரும்போது நமக்கு பாத பூஜை முடிப்பாள, ஆமா நம்ம எப்ப வருவோம்னு வாசல்ல எதிர்பார்த்து இருப்பா. இருப்பாளே. ஆனா இன்னைக்கு நீட்டின கால் மடக்காம இருக்கா, ஆமா கவுந்த தலை நிமிராம இருக்காள, உழைந்த கூந்தல் முடியாம முத்து முத்தா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்காள. ஆமா ஏன் இப்படி இருக்கா என்ற ஆண்டவன் பார்வதியை அழைத்து அடியே பார்வதி, ஒரு நாளும் இல்லாத திருநாளை ஏன் இப்படி மௌனமா இருக்க? உனக்கு என்னடி பழிமோசம் நடந்தது? ஆண்டவா பரமேஸ்வரா, 7 உலகங்கள் எல்லாம் நீங்கள் படைத்தீர் அல்லவா? 7 உலகம் அத்தனைக்கும் நீங்கள் தானே கடவுள். அப்படிப்பட்ட உங்கள் தேவியாகிய எனக்கு என்ன பழிமோசம் வந்துவிடும்? உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க பூலோகம் சென்று யார் யாருக்கெல்லாம் படியிழந்து வந்தீர்கள்? யாருக்கெல்லாம் படியிழந்து வந்தீங்க? அம்மா பார்வதி, என்னுடைய படியிழப்பில் உனக்கு என்ன சந்தேகம்? கல்லுக்குள் இருந்தாலும் இந்த கடவுள் அறியா மாயம் இல்லை. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பைக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கக்கூடிய குஞ்சிக்கு கூட நான் படியிழந்து வந்தேன் அம்மா. என் படியிழப்பில் உனக்கு என்னடி சந்தேகம் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்வதியிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, உனக்கு என்ன சந்தேகம்? கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறியா சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவன் அறியா, அறைக்குள்ள இருந்தாலும் அறைக்குள்ள அரணறியா, இந்த அரணறியா மாயமில்லை. அங்கே பகவானும் சொன்ன போது பகவானோ பார்த்தாலே பார்வதி, ஆண்டவா பகவானே, 7 உலகமெல்லாம் நீங்கள் படியிழந்தது உண்மை என்றால் உண்மையானா என்னிடத்தில் 2 உயிர்கள் 8 நாளா பட்டினியா இருக்கு. அதுக்கு எப்படி நீங்கள் படியிழந்திருக்க முடியும்? அடியே பார்வதி, உன்னிடத்தில் 2 உயிர்கள் பட்டினியா இருக்கின்றதா? பட்டினியா இருக்கக்கூடிய 2 உயிரை நீ உடனடியாக எடுத்து வாடி என்ற ஆண்டவன் பார்வதியிடத்தில் சொன்ன உடனே பார்த்தால் பார்வதா தேவி ஆவா முந்தான பட்டதை மொய்குழலால் திறப்பால் சீனி பூட்ட திறப்பால் செச்சுமிழ பாப்பாலும் செச்சுமிழ பார்க்கும் போது பிடித்தடைத்த எறும்பு ரெண்டும் படியரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருவதை சுத்தி சுத்தி பகவான் அங்கே ஆதிசக்தி பார்வதியா முந்தான பட்டதை அங்க மொய்குழலால் திறக்கும் போது சீனி பூட்ட திறப்பாளா, அவ
பகவானே நான் எண்ணறைதான் கற்றாலோ எழுத்தரை வாசித்தாலோ பெண் புத்தி தானே பகவானை பரிச்சை செய்து பகவானே பொறுக்க வேண்டும். ஆண்டவா என்ன பகவானே பரமேஸ்வரா எண்ணரை கற்று எழுத்தரை வாசித்தாலும் சரி பெண் புத்தி அல்லவா? ஆமா ஆமையா. கல்லுக்குள் இருந்தாலும் இந்த கடவுளறிய மாயமில்லை. மாயம் கிடையாது சிவனுக்குள் இருந்தாலும் இந்த சிவனறிய மாயமில்லை. மாயமில்லையே. கல்லுக்குள் இருந்தாலும் இந்த கடவுளறிய மாயமில்லை அல்லவா? ஆமா ஆமையா. சுவாமி ஆண்டவனே பகவானே பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும். ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈஸ்வரனே பொறுக்க வேண்டும். கோமதியால் செய்த குற்றம் கொண்டவரே பொறுக்க வேண்டும். கண்ணன் தங்கை செய்த குற்றம் கண்ணன் தங்கை செய்த குற்றம் ஆதி கடவுளை நீர் பொறுக்க வேண்டும். பகவானை பரிச்சை செய்த ஆமா அந்த பொல்லா பாவத்தை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. மன்னித்தரல வேண்டும். ஆதிசக்தி செய்த குற்றத்தை ஆண்டவன் நீங்கள் பொறுக்கணும். ஆமா பார்வதியால் செய்த குற்றத்தை என் பகவான் நீங்கள் தான் பொறுக்கணும். நீங்கள் தான் பொறுக்கணும். அடியை பார்வதி நீ என்ன செய்தாலும் நான் உன்னை மன்னித்து விடுவேன். அம்மா நீ என்னை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை. என் படியெழுப்பின் மீது நீ சந்தேகம் கொண்டாய் அல்லவா? அதனால் நீ செய்த குற்றத்தை நான் மறந்தாலும் எனக்கு செய்த பாரு பாவம் அதை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் அம்மா என்ற ஆண்டவன் கண்கள் சிவந்து கடும் கோபங்களை கொண்டு பார்வதி அழைத்து என்ன சொல்கிறாரே? ஆனா என்னம்மா எடியம்மா பார்வதி பார்வதி எடியம்மா பார்வதி பார்வதி பகவானை பரிச்சை செய்தங்க பொல்லா பாவம் எப்போ தீர்ப்பங்க ஆளனையும் பரிச்சை செய்தங்க அதிக பாவம் எப்போ தீர்ப்பாங்க புருஷனையும் பரிச்சை செய்தங்க பொல்லா பாவம் எப்போ தீர்ப்பாங்க கொண்டவனை பரிச்சை செய்தங்க கொடிய பாவம் எப்போ தீர்ப்பாங்க நீ கொடிய பாவம் எப்போ தீர்ப்பாங்க செய்த புருஷனையும் பரிச்சை செய்து நான் பொல்லா பாவம் தீர்ப்பதற்கு எனக்கு பிள்ளை ஒன்று வேண்டுமை நான் கடவுளையும் பரிச்சை செய்து கடிய பாவம் தீர்ப்பதற்கு கை குழந்தை வேண்டுமை என் ஆளனையும் பரிச்சை செய்து அதிக பாவம் தீர்ப்பதற்கு அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை ஒன்று கொடுக்க வேண்டும் ஆண் குழந்தை ஒன்று ஐயா எண்ணி 8 நாளைக்குள் எனக்கு ஏந்து பிள்ளை ஒன்று ஆண்டவனே கொடுக்க வேண்டும் புருஷனில்லா புத்திரனோ பூமானே கொடுக்க வேண்டும் ஐயா கணவனில்லா கை குழந்தை ஐயா கணவனில்லா கை குழந்தை கடவுளை நீ கொடுக்க
இத்தனையும் சொன்ன போது சிவபெருமா ஏடியம்மா பார்வதியே இந்த வரம் கேட்டிட்டாலும் இந்த வரம் உனக்கு வேண்டாம் அடியே பார்வதி செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு எத்தனையோ வரம் இருக்கு ஆனால் எனக்கு செய்த பாவத்தை தீர்க்க நீயோ பிள்ளை வரம் கேட்க அதனால் நமக்கு பிள்ளை வரம் வேண்டாம் பார்வதி எத்தனையோ வரம் இருக்க ஏந்தும் பிள்ளை வரம் நமக்கு வேண்டாம் பார்வதி பிள்ளை வரம் கொடுத்தேன் பிள்ளை மோசம் வந்து சேரும் மதலை வரம் கொடுத்தேன் மனக்கவலை வந்து சேரும் கை குழந்தை கொடுத்தேன் உனக்கு கை குழந்தை கொடுத்தேன் நமக்கு கவலை வந்து சேருமணி பார்வதியே கவலை வந்து ஆண்டவா பரமேஸ்வரா நான் செய்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் யாரால முடியும் ஒரு குழந்தையாலத்தான் முடியும் வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைன்னு வைங்க வெட்டிடுவேன் குத்திடுவேன் வெள்ளைய கம்பால இருக்கிருவோம் பாரு ஆனா அதே இது அந்த வீட்டுல பிள்ளைகளை வந்து எப்பான்னு காலை பிடிச்சிச்சுன்னு வைங்க அந்த கோபம்லாம் அப்படியே போயிரும் அப்படியே வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாரு அந்த அம்மா கிட்டையும் போய் எம்மான்னு கூப்பிட்டுச்சுன்னு வைங்க அப்பெல்லாம் சண்டையெல்லாம் மறந்துருவாங்க ஆமா எப்பேற்பட்ட மனக்கவலையா இருந்தாலும் பிள்ளை முகம் பார்த்தோமே ஆனால் எப்பேற்பட்ட மனக்கவலையும் தீர்ந்து விடும் என்பார்கள் அதே போன்று பார்வதா தேவி பகவானுக்கு செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்றால் யாரால முடியும் ஒரு குழந்தையாலத்தான் முடியும் நீங்கள் வரத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவா அந்த குழந்தையை வளர்த்து நான் செய்த பாவத்தை நான் தீர்த்துக் கொள்கிறேன் அடியே பார்வதி எந்த வரம் கேட்டிட்டாலும் ஏந்தும் பிள்ளை வரம் மட்டும் நமக்கு வேண்டாம் எத்தனையோ வரம் இருக்க இந்த பிள்ளை வரம் நமக்கு வேண்டாம் பார்வதி நான் பிள்ளை வரம் கொடுத்தேனானால் நமக்கு பிள்ளை மோசம் வந்து சேரும் மதலை வரம் கொடுத்தேனானால் மனக்கவலை வந்து சேரும் அதனால் அடியே பார்வதி உனக்கு ஏற்கனவே இந்த கைலாசத்தில் 2 குழந்தை நான் கொடுத்தேன் அல்லவா அந்த 2 குழந்தையும் உன்னையும் மதிக்கல என்னையும் மதிக்கவில்லை என்று ஆண்டவன் என்ன சொல்கிறார் தெரியுமா ஏடியம்மா பார்வதிய ஏடியம்மா பார்வதிய அன்று ஒரு நாளையில மூத்த மகன் கணபதிய நான் முதற் பிள்ளையா உனக்கு தந்தேன் அந்த நல்ல கணபதியும் தாயை போல பெண்ணும் கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தாங்க இளைய மகன் வேல்முருகன் இன்பமோடு உனக்கு தந்தேன் அந்த நல்ல வேல்முருகன் உன்னையுமே மதிக்கலையே அவர் என்னையுமே மதிக்கலையே உன் பேச்சை கேட்கலையே என் பேச்சை கேட்கலையே அவன் வள்ளி மேல ஆசை கொண்டு பழனி மலையதில போய் அமர்ந்தா புறத்தி மேல ஆசை கொண்டு ஆசை கொண்டு குன்று தூரம் போய் அமர்ந்தான் அவர் குன்று தூரம் போய் அமர்ந்தான் அப்படி இருக்கும்போது மூன்றாவதா ஒரு பிள்ளை கொடுத்தேனே ஆனால்
அவனும் உன்னைய மதிப்பானா? மதிப்பானா பார்வதி? ஏற்கனவே மூத்த மகன் கணபதி அம்மா உன்னையும் மதிக்கல என்னையும் மதிக்கல. மதிக்கல தாயை போல் பெண்ணை கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்து கொண்டார். அம்மா இளைய மகன் வேல்முருகனாவது உன் பேச்ச கேட்டாரா? அந்த சுப்பிரமணியாவது உன் பேச்ச கேட்டாரா? இல்ல என் பேச்சதான் கேட்டாரா? கேட்டாரா? வள்ளி மேல ஆசை கொண்டு பழனி மலையில போய் அமர்ந்தாரு. அம்மா குரத்தி மேல ஆசை கொண்டு குன்று தூரம் போய் அமர்ந்துட்டாரு. போய் அமர்ந்துட்டாரு. மூன்றாவது பிள்ளைய கொடுத்தோம்னா அந்த பிள்ளை நமக்கு உதவவா போகுது? உதக போதா என்ன என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா ஆமையா ஏடியம்மா பார்வதி நாம் மூன்றாவது பிள்ளையாய் தானே இந்த முக்கணனும் கொடுத்தேனானால் அவன் உன்னையுமே மதிக்க மாட்டானேங்க, அன்னையுமே மதிக்க மாட்டானேங்க. மூன்றாவது பிள்ளையை தானேங்க இந்த முக்கணனும் கொடுத்தேனானால் அவன் உன் பேச்ச கேட்க மாட்டானேங்க, அவன் என் பேச்ச கேட்க மாட்டானேங்க. அவன் மாயானோ போவானேங்க, மாண்டபினோ திம்பானே அவன் சுடுகாடு போவானே, சுட்ட பிணங்கள் எல்லாம் திம்பானே பார்வதி இடுகாடு போவானே, ஈஸ்வரி இறந்த பினோ திம்பானே அவன் தில்லைவானா போவானே, அவன் தில்லைவானா போவானே செத்த பிணங்கள் எல்லாம் திம்பானே. போட் போட் செத்த பிணங்கள் எல்லாம் ஏடியம்மா பார்வதி மூன்றாவது பிள்ளையோடு அவன் கைலாசத்தில் இருக்க மாட்டானேங்க, அவன் கட்டுக்குத்தான் அடங்க மாட்டானேங்க, அவன் பிள்ளையாக பிறக்க மாட்டானேங்க, அவன் பிள்ளையாக பிறக்க மாட்டானேங்க. அவன் பேய்களுக்கு ராஜாவாயே அவனோ பேய்களுக்கு அடியே பார்வதி பார்வதி மூன்றாவது பிள்ளையை இந்த முக்கண்ணன் கொடுத்தேனானால் ஆனால் அவன் உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் மதிக்க மாட்டானம்மா, கைலாசத்தில் இருக்க மாட்டான் கட்டுக்கு அவன் அடங்கவே மாட்டான். மாயானம் போவான் மாண்ட பிணத்தை எல்லாம் திம்பான், கட்டுக்கு அடங்க மாட்டான். சுடுகாடு போவா சுட்ட பிணத்தை எல்லாம் திம்பானடி. அம்மா ஏ தம்பி தம்பி இன்னும் நேரம் இருக்கு பிபி உத. அம்மா இடுகாடு போவா இறந்த பிணத்தை எல்லாம் திம்பான். அம்மா தில்லைவனம் போவா செத்த பிணத்தை எல்லாம் திம்பானடி. ஆமாம்மா ஆக மொத்தம் நமக்கு அவன் பிள்ளையா பிறக்க மாட்டான், பிறக்க மாட்டான், பிறக்க பேய்களுக்கு ராஜாவா அவன் வாழுமா. எப்படி அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா பார்வதி? வேணுமா பார்வதி? ஆண்டவா என்ன பரமேஸ்வரா பரமேஸ்வரா மூன்றாவது பிள்ளை அவன் மாயானம் போனாலும் சரி சரி மாண்டபினம் தின்றாலும் சரி அள்ளி தின்னாலும் சரி உங்களுக்கு செய்த பாவத்தை நான் தீர்க்க வேண்டும் என்றால் அம்மா கண்டிப்பா நீங்க எனக்கு குழந்தை வரம் கொடுக்கணும். அம்மா கண்டிப்பா கொடுக்கணும் ஆண்டவா என்று பார்வதி பகவானிடத்தில் குழந்தை வரம் கேட்கும் போது ஆமா ஆமையா பார்வதி குழந்தை வரம் வேணும்கா, சரி ஆனா பகவான் பிள்ளை வரம் இல்லங்காரு. என்ன அப்படி இருவேர்களுக்கும் தர்க்கம் ஏற்படும் போது அம்மையா ஆதி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் ஏற்படுது. சரி தர்க்கம்னா என்ன? என்ன என்ன தர்க்கம்னா சண்டை. ஆமா சண்டை. ஆமா பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிள்ளைக்காக சண்டை போட்டுக் கொண்டு இருக்கும் போது சரி அகில இந்த உலகம் எல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்கு. நடுங்கு. வீட்டுல நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்தா வீடே ரெண்டாவது இல்லையா? அம்மா அப்ப பகவானும் பார்வதி யாரு? யாரு? நம்மள படைத்த கடவுள் அல்லவா? அம்மா அப்ப இருவேர்களுக்கும் தர்க்கம் ஏற்பட்டது. ஆனால் இந்த தரணி தாங்குமா? தாங்காது. அதனால் இருவேர்களுக்கும் தர்க்கம் ஏற்படும் போது அந்த வேளையில் பூலோகத்திலிருந்து கைலாசத்திற்கு யார் வருகிறாள் தெரியுமா? யார் யாரம்மா வருகின்றார்? பூமாதேவி பெண்கோடியாள் பெண்கோடியாள்கே பூமாதேவி பெண்கோடியாள் பெண்கோடியாங்கே உயிர் சுமையை குறைப்பதற்கு கைலாசம் வாராளே பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் அது நடக்கும் போது பூமாதேவி பெண்கோடியாள் கைலாசம் ஓடி வந்து அரணாருக்கு முன்னாலே
சுவாமி ஆண்டவனே பகவானே அந்த பூலோகம் தன்னதிலே உயிர் சுமையை தாங்கவே முடியல. எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா இருக்கு. அதனால் எனக்கு உயிர் சுமை தாங்க முடியவில்லை. ஆண்டவா, நீங்கள் தான் சற்று உயிர் சுமையை குறைத்து தர வேண்டும். இதுவரைக்கும் உயிர் சுமையை தாங்கின பூமாதேவிக்கு இப்ப ஏன் தாங்க முடியல? ஏன் தாங்க முடியல? ஏன்னா ஆணவம் அதம்பாதம் கூடி போச்சு. அந்த காலத்துல நீதி நேர்மையெல்லாம் இருந்தது. நீதி நேர்மையோட அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இப்ப யாருக்கிட்ட நீதியும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. கடலை விட பெரியது பொறுமை என்பார்கள். அந்த பொறுமை இப்ப யார்கிட்டயுமே கிடையாது. தயவும் இல்லை, தாட்சிணையும் இல்லை. அதனால் பூமாதேவி பெண்கொடிக்கு உயிர் சுமையையும் தாங்க முடியல. அப்போ உயிர் சுமையை குறைக்க வேண்டும் என்று பகவானிடத்தில் ஓடோடி வந்தா. ஆண்டவா, ஈரேழு உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா இருக்கு. என்னால உயிர் சுமையை தாங்க முடியல. நீங்கள் தான் கொஞ்சம் உயிர் சுமையை குறைத்து தர வேண்டும் ஆண்டவா என்று பூமாதேவி பெண்கொடி ஆனவள் ஆண்டவனாகிய பகவானிடத்தில் சொன்ன உடனே பார்த்தார் பகவான். அம்மா பூமாதேவி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். உன்னுடைய உயிர் சுமையை குறைப்பது என்னுடைய கடமை என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் அவர் யாரை அழைத்து உயிர் சுமையை குறைக்க சொன்னாரே? ஆனால் ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். கைலாசம் தன்னதில வள்ளுவரை தான் அழைத்து வாருமையா வள்ளுவரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். பூலோகம் நீங்கள் சென்று ஐயா நீங்கள் சென்று பறையோசை அடிக்கணுமே ஐயா, பறையோசை அடிக்கணுமே. சிவபெருமாள் கைலாச வள்ளுவரை அழைத்தார். ஐயா வள்ளுவரே, வள்ளுவர் சாபம் கொடுப்பதில் வல்லவர். அதனால் ஐயா பூலோகம் சென்று நீங்கள் பறையோசை அடிக்கணும். எப்படி அடிக்க வேண்டும்? பூவிருக்க, பிஞ்சிருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துதிரும்படியாக பறையோசை அடிக்கணும். அப்படி பறையோசை அடிக்க வேண்டும் பகவான் சொல்ல உடனே கைலாச வள்ளுவர் அப்படியே ஆகட்டும் என்று அவர் வெள்ளை யானை மீதிலேறி பூலோகம் ஓடி வந்தோ அடிக்காரே பறையோசை. அங்க அது சமய வேளையிலே நாரத மாமுனியோ அங்க வள்ளுவரின் இடமதிலே ஐயா வராரே வள்ளுவரே, ஐயா ஐயா வள்ளுவரே, எங்கள் வார்த்தை ஒன்று சொல்ல கேளுங்கோ. ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று வள்ளுவர் வெள்ளை யானை மீதில் ஏறி பூலோகம் வந்தார் பாருங்க. அப்ப அங்க யார் வாரா? நாரத மகாமுனிவர் வருகின்றார். திரிலோக சஞ்சாரி, மூ உலகிற்கும் செய்தி சொல்லக்கூடியவர். அவர் தான் நாரத மகாமுனிவர். அவர் பார்த்தார், வள்ளுவர் சும்மா இங்க வரல, ஏதோ சாபம் கொடுக்கதான் இங்க வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு சாபம் கொடுக்கணும்னா கோபம் வந்தா தான் அவர் சாபத்தை கொடுப்பார்.
அப்ப வள்ளுவருக்கு கோபம் வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு ஆமா அங்க இருக்கக்கூடிய சரி பள்ளிக்கூடம் போயிட்டு வரக்கூடிய சின்ன சிறுவர்கள் அந்த வழியா வந்தார்கள். உடனே பார்த்தார் நாரத மகாமுனிவர். என்ன எப்பா ஏ தம்பி தம்பிமாரே இங்க வாங்கப்பா, வாங்க வாங்க இங்க வாங்க, வாங்க கிட்ட வாங்க. வந்துட்டு அங்க பாரு, அங்க யாரு இருக்கா? யார் இருக்கா? ஒரு வெள்ளை யானை மேல ஆமா ஒரு வள்ளுவர் இருக்காரு பாத்தியா? ஆமா இருக்கார் இல்லையா? ஒத்த முரசு வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு இந்த இவனை மாதிரி தட்டிக்கிட்டு அவர் ஒரு லூசு, அவர் ஒரு கிறுக்கன், அவர் ஒரு கோட்டிக்காரன். ஆமா அப்படியா? அதனால கீழே கிடக்கக்கூடிய கல்லையும் கட்டியும் எரிஞ்சு கல்லையும் கட்டியும் எடுத்து அவர் மேல மாறி 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 வீசுங்கன்னாரு. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்பதை போல சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னாதான் போதுமே. உடனே கீழே கிடக்கக்கூடிய கல்லை தூக்கிட்டு வள்ளுவர் மேல மாறி 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 ஒரே எரிதான். ஆமா, வள்ளுவருக்கு வேதனை தாங்க முடியல. கல்லையும் கட்டியும் தூக்கிட்டு எரிஞ்சா எப்படி இருக்கும்? வள்ளுவர் எதுக்கு வந்து ஆண்டவன் என்ன சொன்னாரு? என்ன? பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரும்படியாக பறையோசை அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவரோ வேதனை தாங்காமல் ஆண்டவன் சொன்னதற்கு மாறாக அவர் எப்படி மாற்றி பறையோசை அடித்தாரே. ஆனால் எப்படி அம்மா? ஐயா பூவூதீர பிஞ்சோதீர பறையோசை அடித்தார் பாருங்க. அவர் மாத்தி பறையோசை அடிக்க அடிக்க பூவிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயிலையும் போகுது, கனியிலையும் போகுது. இன்னும் என்ன போகுது? என்ன எல்லாம் போகுது? அப்படியா? அதுவும் போகுமா? அந்த காலத்துல எல்லாம் அது ரொம்ப பெரிய நோயாவே இருந்திருக்கு. கால்ராம்பாங்க அதுக்கு பேரு. ஆனா இப்ப அதெல்லாம் நின்னு போச்சு. அதே போன்று வள்ளுவர் மாத்தி பறையோசை அடிக்கும் போது பூவிலையும் போகுதுன்னா மரத்துல இருக்கக்கூடிய பூவாயா? அது கிடையாது. தான் பிறந்த குழந்தை. பூவு என்றால் தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம். 40 நாள் கர்ப்பம் அதுவும் போகுது. ஆமா. பிஞ்சு என்றால் பிறந்த குழந்தை, அதுவும் அழியுது. ஆமா. காய் என்றால் என்ன? நடுத்தரவாதிகள். 30 வயசுக்கும் 50 வயசுக்கு இடைப்பட்ட வயசு இருக்கும் பாத்தீங்களா? நடுத்தரவாதிகள். ஆமா. அதுலயும் போகுது. கனியிலையும் போகுது. ஆமா. கனிந்த கனினா என்ன? என்ன? தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வா வாங்கும், வீடு போங்கும், கட்ட மட்டும் உனக்கு எனக்குன்னு அடிக்கும் பத்தியா? அவர்களும் போறாங்களாம். ஆமா. அதனால அடைக்க படைக்க எல்லாம் போது பாருங்க. பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமையை தாங்க முடியல. முதல்ல உயிர் சுமையை குறைக்கணும்னா கைலாசம் போனா. ஆனா இப்ப உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமையை அம்மாளுக்கு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? அந்த காலத்துல எல்லாம் சாவே கிடையாதாமியா? ஆமா. பிறப்பு தவிர இறப்பு என்பதே கிடையாது. பிறப்பு என்பது மட்டும்தான் இருக்குமா? இறப்பு என்பதே கிடையாது. ஆமா. 200 வருடம் 300 வருடம் வரைக்கும் உயிரோட அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இறப்புனா என்னன்னே தெரியாது பாத்தீங்களா? என்ன? அதனால இறந்த பிணத்தை எல்லாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆமையா. இறந்த பிணத்தை எல்லாம் மையம் என்று அழைப்பார்கள். ஆமா. இறந்த பிணத்தை எல்லாம் மையம் என்று அழைக்கும் போது என்ன அந்த மையங்களை எல்லாம் ஈசான மூலையில் கொண்டு போய் குமிச்சதுனாலதான் அந்த கரைக்கு பேரு மையான கரையினே பேர் வந்தது. மையான கரை என்று பேர் வந்தது. எரிச்சாங்கன்னா அது இடுகாடு, புதைச்சாங்கன்னா எரிச்சாங்கன்னா அது சுடுகாடு, புதைச்சாங்கன்னா அது இடுகாடு. அந்த காலத்துல சாவே என்பது இல்லாம இருந்ததுனால
இறந்த பிணத்தை எல்லாம் கொண்டு போய் ஈசான மூலையில குமிச்சாங்க. குமித்தார்கள். அது மட்டும் இல்ல, என்ன அந்த காலத்துல 300 வருடம் வரைக்கும் இருந்திருக்காங்க பாத்தியா. அப்ப அந்த வீட்டுல மாமனார் மாமியாலாம் 300 வயசு வரைக்கும் தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம முதுகு எலும்பெல்லாம் முள் முளைச்சு 6 மாத பிள்ளையாக கூனி குறுகி 6 மாத பிள்ளை போன்று சொருபத்துக்கு ஆயிருவாங்களாம். அப்ப அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவா என்ன செய்வா? என்ன அந்த காலத்துல எல்லாம் ஒரே சாணி போட்டு மொழுவக்கூடிய தரதான். இப்பதான் டைல்ஸ் வந்துருச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது பாருங்க. சாணி போட்டு தான் தரைய மொழுகணுமா. அப்ப சாணி போட்டு மொழுகும் போது அந்த தரை காய்ததுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது. 1 மணி நேரத்துக்கு கூட ஆகும். அது வரைக்கும் இந்த மாமனார் மாமியால என்ன செய்ய? என்ன அதுக்கு தான் அந்த காலத்துல வீடு கட்டும் போது வீட்டுக்குள்ள ஒரு மாடாக்குழி போடுவாங்க. மாடாக்குழி இப்ப நிறைய வீட்டுல அது நின்னு போச்சு. அந்த காலத்து வீட்டுல எல்லாம் வீட்டுக்குள்ள விளக்கு பக்கத்துல ஒரு மாடாக்குழி இருக்கும். அது எதுக்கு தெரியுமா? அந்த அம்மா சாணி போட்டு வீடு மொழுகும் போது அந்த மாமனாரையும் மாமியாரையும் தூக்கி அந்த மாடாக்குழிக்குள்ள வச்சிருவாளாம். ஏன்னா அந்த மாதிரி தானே இருப்பாங்க, கூனி குறுகி. மாடாக்குழிக்குள்ள வச்சு அந்த தரை உணர்ந்ததுக்கு பிறகு 2 பேரையும் தூக்கி கீழே விடுவாளாம். நல்லவளா இருந்தானா அப்படி தூக்கி வச்சு கீழே இறக்கி விடுவா. கொஞ்சம் அந்த சாயண்டுக்காரன மாதிரி ஒரு மாதிரி பட்டவளா இருந்தானு வைங்க, என்ன செய்வா தெரியுமா? நல்ல பெரிய ஒரு கலசத்தை எடுப்பா. அதுல மாமனார் மாமியால உள்ள போட்டு கலசத்துல அடைச்சு வீட்டுக்குள்ள தோண்டுவா. ஆத்துல விட்டா அப்படியெல்லாம் போயிருவாங்க. அதனால வீட்டுக்குள்ள தோண்டி நல்ல குழிய தோண்டுவா. அந்த கலசத்தை அப்படியே உள்ள வச்சு மூடிடுவா. அப்போ உள்ள மருமவா எங்கும் போவாதிய இங்கேயே இருங்கன்றுவா. ஆனா இப்போ உள்ள மருமவா என்ன செய்வா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. ஆனா இப்போ உள்ள மருமகளுக்கு சாடையில பேச ரொம்ப தெரியும். ஆமா, மாமியா பேசினா பதிலுக்கு பேசினா தான் மருமகளுக்கு மனசு என்ன ஆகும்? திருப்தியா இருக்கும். மாமியா ஏதாவது ஒன்று சொன்னான்னு வைங்க, அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பா. வச்சுட்டு நேரம் வரும்போது என்ன கேட்பா தெரியுமா? சாடையில மருமவா கேட்கா மாமியால, ஏ அத்தை அத்தை எல்லாத்துக்கும் வருது வருது, உனக்கு வரமாட்டுக்க உனக்கு வரமாட்டுக்க அத்தை அத்தை கேட்டு என்னது என்ன 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 எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வருது அத்தை, பேங்க்ல வருது அத்தை, உனக்கு வருதான்னு கேட்டவனு பேச்ச மாத்திடுவா. ஆமா மாத்திடுவா மாத்திடுவா. அது மட்டும் இல்ல, என்ன வேற என்ன கேப்பா? என்ன எல்லாரும் போய் சேர்ந்துட்டாவளே அத்தை, நீ இன்னும் போவலையாம்பா. இங்கே இருக்கிய எங்க போவ? எங்க உன் கூட சேர்ந்தவளாம் கோயில் கூட பார்க்க அப்பளே போயிட்டா. ஆவடி சொடல கோயில் கூட பார்க்க. நீ இன்னும் போகலையான்னு கேட்டோம்னு பேச்ச மாத்திடுவா. அம்மா அப்படி பேசினா தானே காலத்தை கழிக்க முடியும். அம்மா அப்படியா? தூக்கியெல்லாம் இந்த உள்ள காலத்துல யாரும் விட மாட்டாங்க. சண்டை போட்டாதான் மாமியா மருமவான்னு தெரியும். ஆமா, இன்னைக்கு சண்டை போடணும், நாளைக்கு சேர்ந்துக்கிடணும். ஆமா, அதுக்காண்டி ஒரே தெரியா மாமியா ஆகாதுன்னு நினைக்க கூடாது. அது கூடாது கூடாதுல. அதே போன்று எங்கு பார்த்தாலும் ஒரே பிணச்சுமையா இருந்த போது பூமாதேவி பெண்கொடிக்கு பிணச்சுமையை தாங்க முடியாமல் அவன் மீண்டும் கைலாசம் ஓடோடி வந்து, ஆண்டவா பகவானே பரமேஸ்வரா உயிர் சுமையை தானே குறைத்து தர சொன்னேன். ஆனா உயிர் சுமையை காட்டிலும் என்ன பிணச்சுமை எனக்கு அதிகமாகி விட்டது. அதனால் இந்த பிணச்சுமையை நீங்கள் எப்படி குறைத்து தருவீர்கள் ஆண்டவா? எப்படி தருவீங்க ஆண்டவா என்று பூமாதேவி பகவானிடத்தில் கேட்டவுடனே ஆண்டவனாகிய சிவபெருமாள் என்ன சொல்கின்றார் தெரியுமா? என்னம்மா? எடி அம்மா பூமாதேவி, ஏடி அம்மா பூமாதேவி, நீ அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம், நான் பிள்ளையாக வந்து பிறக்க போறேன், நான் பிறக்க போறேன், ஓம் பிணச்சுமைய குறைத்து தாரே, பிள்ளையாக பிறக்க போறேன், நான் மதலையாக வந்து பிறக்க போறேன், ஓம் மையானத்தை காத்து தாரே, மாயாண்டியா பிறக்க போறேன், நான் மாயானத்தை காத்து தாரே, நான் சுடலையாக பிறக்க போறேன், நான் பிறக்க போறேன்,